Hello to everyone. Welcome back to Learn English with Mohan. இன்னைக்கு இந்த வீடியோவில் 50 டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய தமிழ் வாக்கியங்களை எப்படி ஆங்கிலத்தில் பேசலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் லைக் பட்டன். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். Okay, let's get started. டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ்ல ஃபர்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்க போகிறது நேரத்துக்கு சாப்பிடு. ஸோ நேரத்துக்கு சாப்பிடு அப்படின்னா என்ன? நம்ம குழந்தைகிட்ட தான் சொல்லுவோம், சரியா அந்த டைம்ல சாப்பிட்டுடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாக்டான ஒரு டைமாக இருக்கு அப்படின்னா ஆன் டைம் யூஸ் பண்ணி எழுதலாம். அப்போ நேரத்துக்கு சாப்பிடு எப்படி எழுதலாம்? ஈட் ஆன் டைம். ஸோ ஆன் டைம் அப்படின்றது சரியான நேரம், எக்ஸாக்டான நேரம், ஸ்பெசிஃபிக்கான டைம் சொல்லும்போது நம்ம ஆன் டைமே சொல்லலாம். அப்போ நேரத்துக்கு சாப்பிடு, ஈட் ஆன் டைம். நேரத்துக்கு எழுது, இது எப்படி எழுதலாம்? ரைட் ஆன் டைம். நேரத்துக்கு வா, ஸோ சரியான நேரத்துக்கு வா அப்படி சொல்றோம். அப்போ சொல்றோமா? அப்போ என்ன சொல்லலாம்? வா என்ன? கம். கம் ஆன் டைம். நேரத்துக்கு போ, ஸ்கூலுக்கு நேரத்துக்கு போ அப்படின்னு அர்த்தம். சரியான நேரத்துக்கு போ, லேட்டா போகாத, ஸோ கரெக்டான டைமுக்கு போ அப்படின்னு சொல்றோம். அப்போ போனா என்ன? கோ ஆன் டைம். நேரத்துக்கு தூங்கு, சரியான நேரத்துல தூங்கு, லேட்டா தூங்காத அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவோம். அப்ப இங்க என்ன சொல்லணும்? ஸ்லீப் ஆன் டைம். நேரத்துக்கு செய், செய்னா என்ன? டு. டு ஆன் டைம். அப்போ நேரத்துக்கு சாப்பிடு, நேரத்துக்கு எழுது, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும்போது அது என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆன் டைம் வேர்பு அதோட ஃபாலோ பண்ணி என்ன பண்ண போகிறோம்? ஆன் டைம் அப்படின்றத எழுதியிருக்கோம். இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல பேசக்கூடிய சென்டென்சஸ் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிட்டே போகலாம் இங்கிலீஷ்ல. நேரத்துக்கு சாப்பிடுனா ஈட் ஆன் டைம், நேரத்துக்கு எழுதுனா ரைட் ஆன் டைம், நேரத்துக்கு வா கம் ஆன் டைம், நேரத்துக்கு போ கோ ஆன் டைம், நேரத்துக்கு தூங்கு ஸ்லீப் ஆன் டைம், நேரத்துக்கு செய் டூ ஆன் டைம். இப்போ நேரத்துக்கு சமை அப்படின்னா இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். எனக்கு உதவி தேவை. எனக்குன்னா என்ன? ஐ. தேவைன்னா நீடு, உதவின்றது ஹெல்ப். எப்படியெல்லாம்? ஐ நீட் ஹெல்ப். எனக்கு உதவி தேவை, ஐ நீட் ஹெல்ப். பொறுமையாக இரு, பி பேஷண்ட். பொறுமையாக இரு, பி பேஷண்ட். அங்கே போ, அங்கே போ, போனா என்ன? கோ. அங்கேனா there. கோ there. அங்கே போ, கோ there. எப்படி இருக்கிறீர்கள்? எப்படி? how. எப்படி இருக்கிறீர்கள்? how are you. எப்படி இருக்கிறீர்கள்? how are you. நான் நன்றாக இருக்கிறேன். கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றான். நான் நன்றாக இருக்கிறேன். I am fine. நான் நன்றாக இருக்கிறேன். I am fine. எனக்கு புரிகிறது. எனக்கு புரிகிறது. I understand. எனக்கு புரிகிறது. I understand. எனக்கு புரியவில்லை. I do not understand. எனக்கு புரியவில்லை. I do not understand. எனக்கு தண்ணீர் வேண்டும்.
எனக்கு தண்ணீர் வேண்டும். ஐ நீட் வாட்டர். எனக்கு தண்ணீர் வேண்டும். ஐ நீட் வாட்டர். இங்கே வாங்க. இங்கே வாங்க. கம் ஹியர். இங்கே வாங்க. இப்படி சொல்றோம். கம் ஹியர். எனக்கு உதவி தேவை. ஐ நீட் ஹெல்ப். பொறுமையாக இரு. பி பேஷண்ட். அங்கே போ. கோ தேர். எப்படி இருக்கிறீர்கள்? ஹவ் ஆர் யூ? நான் நன்றாக இருக்கிறேன். ஐ ஆம் ஃபைன். எனக்கு புரிகிறது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியவில்லை. ஐ டு நாட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு தண்ணீர் வேண்டும். ஐ நீட் வாட்டர். இங்கே வாங்க. கம் ஹியர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். உன்னால் படிக்க முடியுமா? ஒருத்தருடைய எபிலிட்டியை நம்ம கேட்கணும், கொஸ்டினாக கேட்கணும். அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? கேன் யூ. உன்னால். கேன் யூ படிக்க. ஸ்டடி. உன்னால் படிக்க முடியுமா? கேன் யூ ஸ்டடி. உன்னால் நீந்த முடியுமா? இது எப்படி எழுதலாம்? கேன் யூ ஸ்விம். உன்னால் நீந்த முடியுமா? கேன் யூ ஸ்விம். உன்னால் ஓட முடியுமா? கேன் யூ ரன். உன்னால் ஓட முடியுமா? கேன் யூ ரன். உன்னால் நடக்க முடியுமா? கேன் யூ வாக். உன்னால் நடக்க முடியுமா? கேன் யூ வாக். உன்னால் சாப்பிட முடியுமா? கேன் யூ ஈட். உன்னால் சாப்பிட முடியுமா? கேன் யூ ஈட். உன்னால் படிக்க முடியுமா? கேன் யூ ஸ்டடி. உன்னால் நீந்த முடியுமா? கேன் யூ ஸ்விம். உன்னால் ஓட முடியுமா? கேன் யூ ரன். உன்னால் நடக்க முடியுமா? கேன் யூ வாக். உன்னால் சாப்பிட முடியுமா? கேன் யூ ஈட். கொஞ்சம் மெதுவாக பேசு. இது எப்படி எழுதலாம்? ஸ்பீக் ஸ்லோலி. கொஞ்சம் மெதுவாக பேசு. ஸ்பீக் ஸ்லோலி. நீ என்ன செய்கிறாய்? வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன செய்கிறாய்? வாட் ஆர் யூ டூயிங்? நான் படிக்கிறேன். நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? படிச்சுட்டு இருக்கேன். ஐ ஆம் ரீடிங். நான் படிக்கிறேன். ஐ ஆம் ரீடிங். இது கடினமாக இருக்கிறது. இது இட் இஸ் டிஃபிகல்ட். இது கடினமாக இருக்கிறது. இட் இஸ் டிஃபிகல்ட். பஸ் ஸ்டாப் எங்கே? Where is the bus stop? பஸ் ஸ்டாப் எங்கே? Where is the bus stop? கவலைப்படாதே. Don't worry. கவலைப்படாதே. Don't worry. இது என்ன? What is this? அது என்ன? What is that? அது என்ன? What is that? இது என் வேலை. This is my work. இது என் வேலை. This is my work. எனக்கு பிடிக்கும். I like it. எனக்கு பிடிக்கும். I like it. எனக்கு பிடிக்கவில்லை. I don't like it. எனக்கு பிடிக்கவில்லை. I don't like it. தெரியும். I know.
தெரியாது I don't know. தெரியாது I don't know. Next one, நாம் போகலாமா? இது எப்படி எழுதலாம்? Shall we go? நாம் படிக்கலாமா? Shall we study? நாம் வாங்கலாமா? Shall we buy? நாம் பேசலாமா? Shall we speak? நாம் விளையாடலாமா? Shall we play? நாம் சமைக்கலாமா? Shall we cook? நாம் பாடலாமா? Shall we sing? நாம் சாப்பிடலாமா? Shall we eat? நாம் போகலாமா? Shall we go? நாம் படிக்கலாமா? Shall we study? நாம் வாங்கலாமா? Shall we buy? நாம் பேசலாமா? Shall we speak? நாம் விளையாடலாமா? Shall we play? நாம் சமைக்கலாமா? Shall we cook? நாம் பாடலாமா? Shall we sing? நாம் சாப்பிடலாமா? Shall we eat? நான் இதை செய்ய முடியும். நான் ஐ இதை செய்ய முடியும் அப்படின்னா எபிலிட்டி, அப்போ கேன். I can do இதை this. நான் இதை செய்ய முடியும். I can do this. மாதம் ஒரு முறை. மாதம் ஒரு முறை எப்படி எழுதலாம்? Once a month. மாதம் ஒரு முறை once a month. தினமும் காலையில். Every morning. தினமும் காலையில் every morning. தனியாக விடுங்கள். Leave me alone. தனியாக விடுங்கள். Leave me alone. அவள் விளையாடுகிறாள். She plays. அவள் விளையாடுகிறாள். She plays. யார் வந்தது? யார்னா என்ன? Who came? யார் கத்தியது? Who shouted? யார் கூப்பிட்டது? Who called? யார் சாப்பிட்டது? Who ate? யார் பாடியது? Who sang? நான் இதை செய்ய முடியும். I can do this. மாதம் ஒரு முறை once a month. தினமும் காலையில் every morning. தனியாக விடுங்கள். Leave me alone. அவள் விளையாடுகிறாள். She plays. யார் வந்தது? Who came? யார் கத்தியது? Who shouted? யார் கூப்பிட்டது? Who called? யார் சாப்பிட்டது? Who ate? யார் பாடியது? Who sang? I hope this video is very useful to you. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. Please hit a like button. Don't forget to subscribe this channel. Okay, meet you again.